பார்வதியும் அவங்க மருமக ஆர்த்தியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்களோட சமையலறையில் எப்போதும் ஒருவித மௌன போர் நடந்துக்கிட்டே இருக்கும். பார்வதிக்கு ஆர்த்தியோட மாடர்ன் சமையல் பிடிக்காது. ஆர்த்திக்கு மாமியாரோட பழங்கால சமையல் மீது மதிப்பே கிடையாது. ஆர்த்தி, சமைக்கும்போது என்ன அளவாக தான் ஊற்றணும், உன்னுடைய இந்த ஆலிவாயிலெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்பாங்க மாமியார் பார்வதியும். அத்தை, நீங்கள் சமைக்கிற மாதிரி மிளகாய வெயிலில் காய வச்சு இடித்து போடுறதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி வராது, இன்ஸ்டன்ட் பவுடர் தான் பெஸ்ட்டுன்னு ஆர்த்தியும் பேசுவான். 2 பேருக்கும் சமைக்கிற நேரங்களில் இப்படி ஏதாவது விவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் அஜயும் இரு பக்கமும் பேசாமல் மௌனமாக தான் இருப்பான். ஒரு நாள் நைட்டு மணி 11 தாண்டிட்டு இரவு உணவு முடிஞ்சு எல்லாரும் தூங்கவும் போயிட்டாங்க. திடீர்னு வீட்டோட பின்பக்க கதவு பலமாக தட்டப்படுற சத்தமும் கேட்டுச்சு. பார்வதியும் அதிர்ச்சியோட எந்திரிச்சு யார் இந்த நேரத்துலன்னு முணுமுணுத்தான். கதவை திறந்து பார்த்தப்போ அஜயோட சித்தப்பா குடும்பம் எதிர்பாராத விதமாக பயணக்கலைப்போட வாசலே நின்றுகிட்டு இருந்தாங்க. அவர்களோட 5 குழந்தைகளும் இருந்தாங்க. அக்கா, எங்களால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வேற வண்டி ஏற்பாடு செய்ய முடியல, அதான் இங்கே வந்துட்டோன்னு சித்தப்பாவும் சொன்னார். பார்வதி அவங்கள வரவேச்சாலும் இவங்க எல்லாருக்கும் இப்போ எப்படி சாப்பாடு கொடுக்கறது, வீட்டில் சமைச்சதெல்லாம் காலியாயிட்டே, பாத்திரங்களை வேற சுத்தம் செஞ்சிட்டோமேன்னு மனசுக்குள்ளேயும் புலம்புனான். கடைகளும் மூடப்பட்டிருக்கிற நேரம். ஆர்த்தியும் எந்திரிச்சு வந்து அவங்களையும் பார்த்தா. ஒரு நொடி யோசிக்கவும் செஞ்சான். அப்புறம் பார்வதியை பார்த்து கையையும் அசைச்சி, அத்தை, நீங்கள் அவங்கள உள்ளே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். பார்வதிக்கும் ஆச்சரியமாக இருந்தது, என்ன செய்ய போகிறான்னு. ஆர்த்தி அமைதியாக சமையல் அறைக்கும் போனான். அங்கே மிஞ்சி இருந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கடலை மாவு, அப்புறவு 2 ரொட்டிகள் இருந்துச்சு. ஆர்த்தியும் தயங்கலை. நேரம் நள்ளிரவுங்கிறதால விவாதம் செய்யவும் ஆள் இல்லை. அவள் தன்னோட மாமியார் சமையல் ஸ்டைலையும் தன்னோட சமையல் ஸ்டைலையும் இணைச்சான். முதல்ல உருளைக்கிழங்குகளெல்லாம் வேக வச்சு மாமியார் பயன்படுத்துகிற கரம் மசாலாவையும் சேர்த்து சின்ன சின்ன ஆலு டிக்கிகளும் செஞ்சான். அப்புறம் மிச்சம் இருந்த ரொட்டிகளை மெல்லிஸாக வெட்டி அதில் ஆலிவாயிலையும் தடவி லேசாக கிரில்லையும் பொரிச்சு எடுத்தான். கடைசியாக அந்த வெங்காயம் அப்புறம் கடலை மாவோட சேர்ந்து மாமியார் இடித்து வச்சிருந்த மிளகாத்தூளையும் சேர்த்து சின்ன சின்ன பஜ்ஜிகளையும் பொரிச்செடுத்தா. சமையல் அறையிலிருந்து சூடான வாசனையும் வர தொடங்குச்சு. பார்வதியும் தயக்கத்தோடு உள்ளே வந்தாங்க. அங்கே ஆர்த்தி தனியாக நின்று தட்டு நிறையா சுட சுட சிச்சுண்டிகளையும் அடுக்கி வச்சுருந்தா. அத்தை, வாங்க, சீக்கிரம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம், சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா ஆர்த்தி. பார்வதிக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. இவ்வளவு குறைவான பொருட்களையும் வச்சு இவ்வளோ ருசியாக இவ்வளோ வேகமாக இத்தனை பேருக்கு எப்படி சமைச்சேன் அப்படின்னு கேட்டாங்க. அத்தை, இரவு நேரம் ஆயிட்டு, நம்முடைய சண்டைக்கெல்லாம் நேரம் இல்லை, அவங்க பசியோடு இருக்கிறாங்க, அதனால தான் உங்களுடைய காரமும் வாசனையும் கொண்ட மசாலாவையும் என்னோட விரைவான சமையல் நுட்பத்தையும் பயன்படுத்தினேன். இது உங்களோட பாரம்பரியமும் என்னோட நவீனமும் கலந்த இரவு நேர சமையல்னு ஆர்த்தி புன்னகையோடு சொன்னான். பார்வதியோட கண்களும் கலங்குச்சு. அந்த இரவு நேரத்தில் சமையல் குறிப்புகள் குறித்த சண்டையும் இல்லை. 2 தலைமுறையோட சமையல் முறைகளும் குடும்பத்தோட விருந்தினர்களுக்காக சேர்ந்து செயல்பட்டுச்சு. சித்தப்பா குடும்பத்தினரும், அடடா, இந்த நேரத்தில் எப்படி இவ்வளவு சுவையான உணவை சமைச்சிங்க, இத்தனை ருசியாக ஆல்ரெடிக்கு நான் சாப்பிட்டதே இல்லைன்னு பாராட்டினாங்க. அன்னைக்கு ராத்திரி மாமியார் மருமகள் உறவு சமையல் அறைக்குள்ள புதிய வெளிச்சமும் கண்டுச்சு. அன்னையிலேருந்து பார்வதியும் ஆர்த்தியும் சமையல் அறையில் சண்டையிடுறதையே நிறுத்தினாங்க. அதுக்கு பதிலாக, ஆர்த்தி, நீ இந்த மசாலாவையும் சேர்த்து பாருன்னு மாமியாரும், அத்தை, உங்களோட அந்த பழைய முறையை நான் கற்றுக்கொள்கிறேன்னு அன்போட 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்படி வெவ்வேறு வழிகளில் சமைக்கும் அவர்களோட திறமை அந்த இரவு நேர சமையல் மூலம் ஒன்றிணைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே அன்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்துச்சு.